11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப்புக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ நேத்தே போட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொடுங்க, பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொடுங்க சொன்னாங்க. 11th பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்துலாம். 11th பயாலஜி பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்க 4 5 மார்க் அட்டன் பண்ணணும். அந்த 4 5 மார்க்குக்கு கோல்டன் 5 மார்க்ஸ் படிச்சா மட்டுமே போதும். உங்களால 4 5 மார்க் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். என்னென்ன 5 மார்க்ஸ் பார்த்துலாமா வாங்க. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி பயோ ஜுவாலஜின்னு 2 பார்ட்டா பிரிக்கப்படும். இதுல பயோ பாட்னில இருந்து நீங்க 2 5 மார்க் எழுதணும், பயோ ஜுவாலஜில இருந்து 2 5 மார்க் எழுதணும். பயோ பாட்னிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கு. அந்த 25 கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 17 கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். பிடிஎஃப் உங்களுக்கு வேணா பேஜை மறக்காம முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு பயாலஜின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.